கடலூர் பிச்சாவரம் வனப்பகுதியில் செயல்பட்டு வரும் இறால் பண்ணைகளால அந்த பகுதியில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு அங்க இருக்கும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வங்கக்கடலை ஒட்டியுள்ள பிச்சாவரம் வனப்பகுதி சதுப்பு நில காடுகள் நிறைந்த பகுதியாகும். சிறு சிறு தீவுகள் நிறைந்து காணப்படும் இங்கு 100க்கும் மேற்பட்ட மீனினங்கள், 30 வகையான நண்டினங்கள், 20 வகையான இறால் இனங்கள், 40 வகையான மண்ணில் புதைந்து வாழும் சிறிய உயிரினங்கள் உள்ளன. இந்த அற்புதமான காடு தற்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரணம், இந்த காட்டை சுற்றிலும் உள்ள சுமார் 70க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகளின் கழிவுநீர் காடுகளையும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களின் குடிநீர் ஆதாரத்தையும் அழித்து வருகிறது. இந்த இறால் பண்ணைகளால் விளைநிலங்கள் அனைத்தும் உப்பாக மாறிவிட்டதால் விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் என்னன்னா ஒரு வீட்டில் கூட ஒரு பைப்பு எதுவுமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். ஏன்னா எங்கே நோண்டி பார்த்தாலும் போர் போட்டாலும் வெறும் உப்பு தண்ணி தான் நிறையா இருக்குது. தண்ணி இல்லாமல் நாங்கள் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி மொண்டுட்டு வரோம். எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வந்தாலும் மக்கள் சாப்பாடு இல்லைனாலும் ஃபஸ்ட் தண்ணி தான் மெயினாக எங்களுக்கு தேவை. குடிக்க தண்ணி கூட இல்லைன்னா இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டம் தான் பண்ணும். இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள் நிறைய பேர் செத்து தான் மாட்டுக்கு. இந்த பகுதியில் உள்ள தெற்கு பிச்சாவரம், தாசாப்பேட்டை, திருவாசலடி, கிள்ளை பிச்சாவரம், வடக்கு பிச்சாவரம், ராதா விலாகம் 15 இடங்களில் குடிநீர் குழாய்களில் எடுத்த நீர் மாதிரியை ஆய்வு செய்ததில் அது குடிப்பதற்கு ஏற்றதல்ல என நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் காடுகளில் இறால் குட்டைகளின் கழிவுநீர் கலப்பதால் அதில் உள்ள அரிய வகை தாவர இனங்கள் மற்றும் பறவைகள், மீன், நண்டு உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 10-15 வருஷமா இறால் பண்ண வச்சு நாங்கள் சின்ன பிள்ளையா உள்ள காலத்தில் உப்பு ஆற்று ஓரமாகவே ஊற்றணுன்னா நல்ல தண்ணி கிடைக்கும். இப்போ உள்ள டைமுக்கு ரொம்ப 4 மைல் 5 மைல் தூரம் தள்ளி போர் போட்டால் உப்பு தண்ணி, ஊற்றணுன்னா உப்பு தண்ணி. விவசாயம் பாதிச்சிடுச்சு. இப்போ குடிநீர் சுத்தமாகவே கிடைக்கல. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குது, குளிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் தண்ணி தான் ரொம்பவே பிரச்சனை. விவசாயம் இல்லாமல் ரொம்பவும் சிரமப்படுறோம். இறால் பண்ணையால் தான் குழந்தை குட்டைகளுக்கெல்லாம் நோயே வந்துச்சு. உப்பு தண்ணி எங்கே போர் போட்டாலும் உப்பு தண்ணி இல்லாமல் பாருங்க. இந்த கொள்ளைகள்லாம் எப்படி கிடக்க பார்த்தீங்க. இந்த ஊரில் நான் என்ன செய்ய முடியும்? குடி தண்ணி இல்லாதையும் திங்க சோறு இல்லாதையும் கொள்ளை விளைஞ்சதானே நாங்களாம் சாப்பிடலாம். இறை பண்ணதான் எப்படி எங்களுக்கு தண்ணி எங்கள் கொள்ளையில் பாய்ச்சல் வைக்க முடியும்? எங்களுக்கு நல்லது செய்யுங்க. இந்த இறா குட்டையால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வனத்துறையினர் பிச்சாவரத்தின் காடுகளில் ஓடும் தண்ணீரை 8க்கும் மேற்பட்ட செயற்கை கால்வாய்கள் மூலம் இறால் பண்ணைகள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்துள்ளனர். செயற்கை கால்வாய்கள் மூலம் இறால் பண்ணைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வது மட்டுமல்ல, அதன் ரசாயன கழிவுகளை அதே காட்டில் கலப்பதற்கும் அனுமதித்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். சதுப்பு நில காடுகளில் இருந்து தண்ணீர் எடுக்கும் இறால் பண்ணைகளை உடனடியாக மூடிடவும், அதன் உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திடவும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். 70க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் அனுமதி இல்லாமல் இயங்கி வருகிறது. இதன் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். மேலும் இறால் பண்ணைகளால் இந்த பகுதியில் குடிநீர் மாறி வருகிறது. இந்த குடிநீர் மாறுவதை தடுக்க வேண்டும். மேலும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சுகாதாரமான குடிநீரை வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கடலூர் பிரேம், நியூஸ் 18 தமிழ்நாடு.